குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டே 4 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து சிட்டிக்கு போகணும். சிட்டிலேருந்து ஃபுல் டைம் நான் வந்து பைக் டாக்ஸி ஓட்டினதுக்கப்புறம் வரணுன்ட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன நடக்கும்ன்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு வந்து இன்சென்டிவ் பேஜில் பார்த்தீங்கன்னா, வீக்லி இன்சென்டிவ் வந்து நீ 3 ஆர்டர் எடுத்தால் 650, 23 ஆர்டர் எடுத்தால் 300 கிடைக்கும். இதை இன்னைக்கு நான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இங்கேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி சிட்டிக்கு போயிட்டு சிட்டியில் வந்து ரைடு எடுத்து அங்கேருந்து ஓட்டி ஃபுல்லாக வந்து நமக்கு ஒன்ஸ் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆனால் ரிட்டர்ன் வரலாம், அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இப்போ நான் வந்து ரேப்பிடோ ஆன் பண்ண போகிறேன். ரைடு வர ஆரம்பிக்கும். எனிவே இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டே 4 வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பைக் டாக்ஸிங்கிறது நம்ம எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது. பிளான் பண்ணி ரைடு எடுக்க முடியாது. ஏன்னா இதில் வரக்கூடிய ரைடு எல்லாமே வந்து ரேண்டமாக இருக்கும். அதை தாண்டி வந்து நமக்கு இப்போ வந்து காலநிலை அது வந்து ரொம்ப திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு வெயில் வரிக்குது. அதுக்கப்புறம் மழை ஒரு 5 நிமிஷம் சென்னையில் மழை பெஞ்சாலே ரோடு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால வந்து அது மழை பெஞ்ச ஒரு தாண்டி நம்ம ரைடு வந்து ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கு. எனிவே இன்னைக்கு வந்து நான் சொன்னது மாதிரி தான் இன்சென்டிவ் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். காலையில் 1 தான் மிஸ் ஆச்சு. ரொம்ப இதுதான். அதே மாதிரி காலையில் சொன்னது மாதிரி தான் வீக்லி இன்சென்டிவும் வந்து 2 முதல்ல 100 ரைடும் 120 ரைடும் கம்ப்ளீட் பண்ணி 950 ரூபாய் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. ஆனால் என்ன விஷயம்னா, இது நம்ம இன்னைக்கு நான் ரேப்பிடோ ஓட்டுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. அப்படின்னா நான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து இப்படி ரைடு எடுக்கணும், இந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு ரைடும் வராது, எதுவுமே வராது. அதனால நம்ம கோ வித் ஃப்ளோ தான் பண்ணணும் போல. இல்லைன்னா தேவையில்லாமல் நம்மளோட பாடிக்கான பெயினையும் சரி, பாடி வந்து ரொம்ப டயர்டாகிடும். நம்ம ஒன்று யோசிச்சு நம்ம அது வழி போயிட்டோம்னா அதை தாண்டி வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப கண்டமேனிக்கு போயிடும். அதனால நம்ம வந்து அதில் வரக்கூடிய ரைடு எடுக்கணும், அந்த லொக்கேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த லொக்கேஷன் ஒன்ஸ் வந்து ரீச் ஆயாச்சுன்னா அதை வந்து நம்ம டன் பண்ணி அதுக்குள்ளே ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் போல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் நிறைய இதில் படிக்கணும். இதில் படித்ததுக்கப்புறம் நான் எனக்கு எப்படி ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிச்சின்னா அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 3253 ரூபா நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு இன்கம் தான். நான் ஒரு 2300 ரூபா பக்கத்தில் வந்து சம்பாதிச்சிருப்பேன். பேலன்ஸ் வந்து அந்த வீக்லி இன்சென்டிவ் ஆட் ஆனனால இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் அதிகமான டைம் வந்து ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன். அப்படின்னா நான் ஒரு 13லேருந்து 14 ஹவர் வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஓட்டி தான் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு வந்து இன்னைக்கு டிப்ஸும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு. பாருங்கள், டிப்ஸ் வந்து 212 ரூபா கிடச்சிருக்கு. ஓவராலாக இன்கம்னா 3465 ரூபாய் இன்னைக்கு நான் வந்து சம்பாதிச்சிருக்கோம். இதில் ஆனால் எக்ஸ்பென்ஸ் இன்னைக்கு சரியான எக்ஸ்பென்ஸ். எவ்வளோக்கு நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராவான செலவு இருந்திருக்கு, சரிங்களா? எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 882 ரூபாய். இதில் வந்து டீ ஸ்நாக்ஸுக்கே 62 ரூபாய் போயிருக்கு. பெட்ரோல் வந்து 600 ரூபாய் போட்டிருக்கேன், சரிங்களா? இன்னைக்கு பெட்ரோல் ஏன்னா வந்து ஃபுல்லாக டிராஃபிக், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. வண்டியை போட்டு இழுத்து பெட்ரோல் எல்லாமே வந்து தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 400 ருபீஸுக்கெல்லாம் எனக்கு இன்னைக்கு 4 o'clockக்கே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 200 ருபீஸுக்கு போட்டு அதுவும் வந்து லாஸ்ட்டில் எம்டி ஆகிற நிலமையில தான் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சம்பாதிச்சாச்சு. நம்ம டெய்லி பண்ணுற மாதிரி தான் ஒரு 100 ரூபாவை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு வந்து இன்னைக்கு சரியான ஒரு டவுனு. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு இதுலேருந்து ஒரு 5 ரூபாய் காணாமல் தான் போகும். பரவாயில்ல, நமக்கு இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி வேற ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ என்னால் வீடியோலாம் பெருசாக எடிட் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இப்போ 1 வே இன்கம் தான் இருக்குது. இப்போதைக்கு ஃபுல் டைம் ரேப்பிடோ. இது நான் 14 ஹவர்ஸ் நான் ரேப்பிடோ ஓட்டினதுக்கு அப்புறம்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லையா? அதனால் வீடியோ எடிட்டிங் அது நிறைய விஷயங்கள் என்னால் வந்து பண்ண முடியலை. இப்போதைக்கு இதை பண்ணுவோம்.
தென் கூடிய சீக்கிரமாகவே ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ரேப்பிடோ வந்து பார்ட் டைம் இன்கமாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே வந்து ரேப்பிடோவை முழுமையாக வந்து நம்ம பைக் டாக்ஸியை வந்து கம்மி பண்ணி ஃபுல் இன்கம் வந்து எங்கே கொண்டு போயிடுவோம்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போதைக்கு வேற எந்த ஒரு வேயும் இல்லை. அதனால் கோல்டில் வந்து ஒரு 100 rupees வந்து இன்னைக்கு வந்து சேவ் பண்ணுறேன். இது எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக லாஸ் தான். ஆல்ரெடி வந்து நேற்று 5 ரூபா வந்து அதிகமாக இருந்துச்சு, இன்னைக்கு 20 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ 25 ரூபா நேற்றுல இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு ஒரு 25 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எனக்கு இதில் நஷ்டம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ரிவார்ட் பாயிண்டை வச்சு தான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனிவே நம்ம வந்து இப்போ வந்து 908 ரூபாய் இருக்குது. ஒரு 100 ரூபாய் வந்து இதில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்க்ரோல் அப் பண்ணிவிட்டு 100 rupeesல வந்து ஓகே பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது. உடனே ஓகே பேமெண்ட் டன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க என்னோட கோல்டு லாக்கரில் என்ன இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, கோல்டு லாக்கரில் இப்போ நமக்கு 1000 rupees வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே, நம்ம டெய்லி சேவ் பண்ணுறது தான் 1000 rupees இப்போ ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் ஏதாச்சும் எனக்கு ஒரு பிளான் கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள், அதே நான்